ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வருஷம் நடக்க போகிற பேங்க் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது? 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா, இல்லை 3 மாதம் மட்டும் போதுமா, இல்லை 4 மாதம் படிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட அந்த அனாலிசிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம டீம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு டாபிக் வைஸும் அப்புறம் மந்த் வைஸ் வெயிட்டேஜும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். மெயின் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு, அந்த டேட்டுக்கு முன்னாடி எத்தனை மாசத்துலேருந்து அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டுறேன். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டாபிக் வைஸ் அண்ட் மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் 2025 எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டவுட் என்னன்னா, 6 மாதம் நான் படிக்கணுமா, இல்லை 3 மாதம் படிக்கணுமா, இல்லை 4 மாதம் படிக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் 2023 எக்ஸாம்ஸ் நடந்துச்சுல்ல, ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி கேட்டாங்கன்னா, அந்த டைம் 2023 டு இந்த 2024 டைம்ஸ்லாம் நடந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மந்த்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட 2 மாதத்துலேருந்து மட்டும் அதிகமான கொஷின்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 6 மாசத்தை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாசத்தை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்குற மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்தது. ஸோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் ஐபிபிஎஸ் அப்படி பண்ணல. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதனால ஐபிபிஎஸ் நாம கணிக்கவே முடியாது. பட் ஒரு அசம்ஷன் நம்ம எடுக்கலாம். ஓகே, எத்தனை மாசம் நம்ம படிக்கணும், எப்படி எந்த டாபிக் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு அசம்ஷன்ல அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் தான். ஓகே, மெயின் எக்ஸாமில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ். ஓகேங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரு 4, இதில் ஒரு 4. ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா பார்த்தாலே தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஸ்டார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு வெயிட்டேஜ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக எஸ்பிபிஓ மெயின்ஸுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் லெவலுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னவா இருக்கணும்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், நேஷனல் நியூஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் நியூஸுக்குமே பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்துருக்கோம், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், இதெல்லாம் டாபிக் வைஸ் பார்த்துட்டோம். சரி, எந்தெந்த மாசத்துல எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸாம் டேட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் நவம்பர் 30 நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதாவது நவம்பர் 30 நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாசத்துல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த இந்த 3 மாசத்துல அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 மாசத்துல அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போதைக்கு எழுதிக்கலாம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா April 10, 2025. ஸோ ஏப்ரல் நடந்தது. அதாவது இங்கே பிப்ரவரி இருக்கா, பிப்ரவரி கீழே பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ மார்ச் அந்த அளவுக்கு கேட்கல போல. பட் நமக்கு அந்த டேட்டா கிடைக்கப்பட்ட டேட்டாலாம் நம்ம எடுத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் கடைசி ஒரு 3 to 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இங்கே போட்டுக்கலாம், 4 மாசம் அப்படின்ற போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதிகமாக கடைசி 4 மாசத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மே மாதம் நடந்தது. ஸோ சேம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த 3 to 4 months கேட்டிருக்காங்க. ஸோ நாம என்ன பண்ணிக்கலாம், 4னே போட்டுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா எந்த மாசத்துலேருந்து கேட்குறாங்க, லாஸ்ட் 4 monthsலேருந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்னொரு சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 to 5 months நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 to 5 months நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் லாஸ்ட் 6 months. ஓகேங்களா? பட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய மந்த்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ ஒரு 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 ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, நான் எதுவுமே படிக்கல, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நான் ரெகுலராக படிக்கல, பட் ஒரு லெவலுக்கு மேலே தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லாஸ்ட் 3 months லாஸ்ட் 4 months நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெகுலரா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் நீங்க என்ன பண்ணா எப்பயுமே அந்த லாஸ்ட் 6 months நீங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட் 6 months அப்படின்றது படிக்கணும், பட் அந்த லாஸ்ட் 3 to 4 months தரவா படிக்கணும். சரி, இதெல்லாம் ஐபிபிஎஸ் பிஓ மீன்ஸ், எஸ்பி கிளர்க் மீன்ஸ், எஸ்பி பிஓ மீன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுவே ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து டாபிக் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதுக்கு பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. நேஷனலுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாமில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பேங்கிங், ஃபினான்ஸ், நேஷனல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு மந்த் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு வீக் எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருங்க. சரிங்களா, அண்ட் மற்றதையும் படிக்கணும், பட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் வந்து இதெல்லாம். அண்ட் இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இது யூஸ் ஆகும். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எந்த மந்த்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வந்து செப்டம்பர் 29, 2024 நடந்தது. ஸோ இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 4 மாதம் 3 மாதம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, இந்த கடைசி ஒரு 6 மாதத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா ரொம்ப முன்னாடி கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, எக்ஸாம் வந்து செப்டம்பர் நடந்தது, பட் அவங்க கேட்டது என்னது ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட், ஏன்னா இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு ஏப்ரல்ல இருந்தே என்ன பண்ணணும், நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா, அதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்புட். ஆர்ஆர்பி கிளர்க் வந்து செப்டம்பர் 29, அக்டோபர் அடுத்த வாரமே நடந்திருக்கும், அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த வாரமே நடந்திருக்கும். இதுக்குமே சேம் என்ன பண்ணாங்கன்னா அதே அந்த 6 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால என்னன்னா இந்த ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நல்லா படிச்சிருக்கணும். அண்ட் இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர எக்ஸாமுக்கு அந்த 6 மாசத்து நல்லா படிச்சிருக்கணும். அப்படி கூட நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைக் 4 to 6 போட்டுக்கலாம். அண்ட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 months அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் அதே கதையில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கடைசி இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 கேட்டிருந்தாங்க. ஸோ கடைசி 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா, இந்த கடைசி 6 மாசத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே நாம என்ன பண்ணிக்கலாம், 4 to 6 அப்படின்றத போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அந்த 4 to 6 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வந்து கேட்டுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், அப்போ நான் 3 மாசம் படிக்கும்போது 4 மாசம் இதுல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. ஸோ முன்ன சொன்ன அதே விஷயம் தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ ரெகுலர் ஆஸ்பிரன்ஸ், ஓகேங்களா, இப்போ ரெகுலர் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும்னா 6 மாசத்தை நீங்க ரெகுலரா படிக்கணும். இதுல கடைசி 4 மாசத்தை என்ன பண்ணிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து ரெகுலரா படிக்க மாட்டேன், நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்ல இருந்து நான் படிக்கல, ஜூன்ல இருந்து தான் நான் படிக்கிறேன், இந்த மாசத்துல தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க படிக்கிற மாசத்துல இருந்து நல்லா படிங்க. ஓகேங்களா, ஜூன் மாசத்துல இருந்து நல்லா படிச்சுட்டு வாங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்லா படிங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட் 3 months நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, 3 months நல்லா படிச்சிருக்கணும். பட் நீங்க படிக்க வேண்டியதுனால உங்களோட டார்கெட் என்னவா இருக்குன்னா லாஸ்ட் 5 months நீங்க படிச்சிருக்கணும். பட் அதுல லாஸ்ட் 3 months நீங்க என்ன பண்ணிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸை வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோட்லயுமே நாம என்ன பண்ணிருக்கோம்னா சேம் இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் கொடுத்துருக்கேன். நம்ம கோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஷெடியூல் போட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பிடிஎஃப்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஐஓபி எல்பிஓ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசிஎல்ஏஓ இதுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்களேன்
லைவ் ரேபிட் ஃபயர் குவிஸ் மந்த் வைஸ், லைவ் ரேபிட் ஃபயர் குவிஸ் மந்த் வைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் ஃபயர் குவிசஸ் வந்து நடக்கும். சிஏ ரிவிஷன் ஃபார் NICL AO மெயின்ஸ் இதுக்குமே தனியாக நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கோட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் அதை கொடுக்குறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஷெடியூலை நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்ம கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் மென்டார்ஷிப் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? லைவ் இருக்கும், லைவ் அண்ட் ரெக்கார்டட். ஓகேங்களா? லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு இருக்கும் அண்ட் ரெக்கார்டட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே லைவ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே லைவ் தான். பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் பிகினர்ஸ்க்கு லைவ் இருக்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம சொல்றதான் டெய்லி டார்கெட் அண்ட் கமிட்மெண்ட்ஸ், பிகினர் பேட்சஸ்க்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு புக்ஸ், ஓகேங்களா, பிகினர்ஸ் கிட்டு, அப்புறம் பண்டில் PDF கோர்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இது ஆதித்யா சாரோட GA ஹசில் அது உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் 2.2 அண்ட் ரிப்பீட்டர்ஸ் 2.2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் 2.2 உங்களுக்கு பிகினர்ஸ் கிட்டும் கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 1-on-1 பர்சனலைஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், லைவ் கிளாஸஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷல் மெயின்ஸ் லெவல் ஃபோக்கஸ் டெஸ்ட்டுமே பிகினர்ஸ்க்கு இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் சேம் ரிப்பீட்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரிப்பீட்டர்ஸ்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட். ஸோ இந்த மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடுக்குள்ள யார் வரலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு இன்டர்வியூ போயிருக்கணும். அவங்களோட மெயின் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை விட 10 மார்க் கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களா மட்டும்தான் இந்த மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட். இவங்களுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமான இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த 3 பேட்சுமே எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா மெயின் எக்ஸாம் டைம் அப்போ இந்த 3 பேருமே ஒரே டைப் ஆஃப் அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து பேட்ச் பொறுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிகினர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் வரவங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பேட்ச். ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றவங்க. மெயின்ஸ் மாஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல போகுது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போகணும். ஓகேங்களா? பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த டைம் ஆஃப் மெயின் எக்ஸாம்ல எல்லாருமே ஈக்குவல் ப்ரிப்பரேஷன்ல தான் உள்ள போவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை இதில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா March 31, 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க GOAT12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கமெண்ட் செஷன்ல, இந்த வீடியோட கமெண்ட் செஷன்ல நான் ஒரு Google ஃபார்ம் லிங்க் வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு மென்டார் கால் பேக் வரும், உங்களுக்கான டீடைல்ஸ் அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.